ஃபேமிலியோட வந்து சில் பண்ண போகிறீங்கன்னா எஸ்எம்ஆர் ரெஸ்டாரண்ட் இஸ் கிரேட் ஃபார் நான் வெஜிடேரியன் தான் கன்க்ளூட் பண்ணிடலாமா? டேய் இப்போ வந்து சாம்பார் வச்சுருவோம். வச்ச உடனே சே இப்படி ஒரு சாம்பார் இல்லை இல்லை வேணாம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இங்கே வெஜ்ஜு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சரியாக கேட்கல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது கன்வின்ஸே ஆகலை. இது கூட சேர்ற ஐட்டமே கிடையாது, நல்லா இல்லை. இந்த வாரமும் ஒரு சூப்பரான வெஜிடேரியன் மீல தான் ட்ரை பண்ண போறோம். அது சூப்பரா இருக்கும்னு எப்படி கெஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அது சூப்பரா இருக்குன்னு பாக்குறதா இந்த வீடியோ. ஏற்கனவே நான் வந்து வாலாஜா பக்கத்துல எஸ்எம்ஆர் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு தன்வந்திரி கோயில் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்களுடைய நான்வெஜ் நிறைய ஐட்டங்களை ட்ரை பண்ணி வீடியோ போட்டிருந்தேன்ல. அவங்க வாலாஜால ஒரு புது பிரான்ச் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 3 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான்வெஜ்ல அவங்க நிறைய மெனுவை ஃபில் பண்ணி வச்சிருந்தாலும் வெஜிடேரியனுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாக்குறது தான் இந்த வீடியோ. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, நான்வெஜ் நிறைய பண்ற இடத்துல வெஜ் ட்ரை பண்றது. அதுதான் வீடியோல பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே எஸ்எம்ஆர் ரெஸ்டாரண்ட் அங்கே எப்படி இருக்குமோ ஒரு 3 வகையான டைனிங் ஆம்பியன்சஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கேயுமே வந்து சில டிஃபரன்சஸ் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, அதுல அவங்களுடைய ரூஃப் டாப் டைனிங் ஒன்று, நார்மல் டைனிங் ஒன்று, அதுக்கு அடுத்தது ஏசி டைனிங். இப்போ நம்ம அந்த ரூஃப் டாப் டைனிங்ல சாப்பிட போறோம். வெஜ் மீல்ஸ் தான் ட்ரை பண்ண போறேன். அவங்களுடைய எந்த நான்வெஜ்ஜும் நான் இப்போ ட்ரை பண்ண போறது இல்லை. நான்வெஜ் வீடியோ போறேன்னு சொல்லியே கடைசியில் பார்த்தா சுத்தி வெஜ் வீடியோவும் போடணும். யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை பிரியாணியோ போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜ் மீல்ஸ் அன்லிமிட்டெட் 100 ரூபாய். $100 அன்லிமிட்டெட் வெஜ் மீல்ஸ் இதுதான் சாப்பிட போறேன். எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இது நான்வெஜ்ஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ரெஸ்டாரண்ட். இவங்க வெஜ்ஜில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. எத்தனை வெரைட்டி ஆஃப் பேசிட்டே இருக்கும் பின்னாடி வந்துட்டு போறாங்க. இவங்க வெஜ்ஜில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் சாப்பிடுறேன். ஸோ இந்த வெஜ் மீல் வந்து வந்துருச்சு. பவுல் ஆஃப் ரைஸ். நீங்க ரைஸ் வேணுன்றது வந்து கேட்டு வாங்கிக்கலாம், ஏன்னா இது அன்லிமிட்டட்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த மீல்ஸுக்கு வரக்கூடிய டிஷ்ஷஸ். ஸோ வந்து மோர் இருக்கு, ரசம், சாம்பார், சுரக்காயில் வந்து பொரியல், கோசு கூட்டு, பாயாசம், காரக்குழம்பு. மொத்தம் 7 ஐட்டம்ஸ். அப்பளத்தோட சேர்த்தா 8 கணக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் $100 இது ஓகே. டேஸ்ட்ல கன்வின்ஸ் பண்ணிருச்சுன்னா ஃபினிஷ் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி. நல்ல பசி உண்மையாவே. முதலில் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார். வாசம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இல்லை, நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் இல்லைங்க, முள்ளங்கி, நூக்கல்லாம் இருக்குது. ரொம்ப அப்படியே அந்த வாசனை, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல. நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் சாம்பார்ல. இதே மாதிரி சாம்பார் நான் வேற ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த டச்ல இருக்கும். அது சாம்பார் வந்து நல்லா காரமா இருக்கு. ஒரு ஆந்திரா ஸ்டைல் சாம்பார் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தண்ணியா இருக்கு. அதேதான், எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியல, ஆனா ஓகே அந்த மாதிரி இருக்கு. தனலட்சுமி பொன் வீடியோ நீங்க பாத்திருக்கீங்கல்ல, எனக்கு அந்த டேஸ்ட் இருக்கு. இது வந்து காரக்குழம்பு. ஓகே, புளி வாசம் கம்மியா இருக்கு காரக்குழம்புல. தேங்காய் அரைச்சு ஊத்திருக்கிறாங்க. இதுவும் எனக்கு ஒரு படி கம்மியா தான் இருக்கு.
நிறைய நான் சாப்பிட மாட்டேன். இப்போ அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஓகே சூப்பர், நான் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு அந்த இன்டென்ஷன் இது கொடுக்கல. இன்னும் சாம்பாரும் எனக்கு இம்ப்ரெசிவா இல்லை, காரக்குழம்பும் இம்ப்ரெசிவா இல்லை. அதாவது இம்ப்ரெசிவ் இன் த சென்ஸ் வேஸ்ட் அப்படி கிடையாது. நான் வந்து ஏற்கனவே உங்களோட நான்வெஜ் ட்ரை பண்ணியிருக்கேன். இது அந்த பார் கிட்ட இல்லை. இது சாம்பார் சாப்பிட கன்வின்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. காரக்குழம்பு இன்ட்ரெஸ்டே கொடுக்கல எனக்கு. அப்பளத்துக்கு டேஸ்ட் சொல்லணுமா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் சுரக்காவை ட்ரை பண்ணிடுவோம். கடலைப்பருப்புலாம் போட்டிருக்காங்க. இது ரொம்ப மோசம் இல்லை, நல்லா இருக்கு. பை தி வே கூட்டு கூட்டு நல்லா இருக்கு. கூட்டு நல்லா இருக்கு. ஃபைனலி ரசம் ஓகே, மோர் வேற இருக்காப்ல. எதுவுமே அன்னைக்கு அவங்களோட பிரியாணியா இருக்கட்டும், அப்புறம் அந்த சிக்கன் கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது எல்லாமே ஆரம்பிக்கும் போதே வாசமாவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இது எதுவுமே அப்படி சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப சட்டிலான ஒரு ரசம். புளிப்பு உரைக்கல, மிளகு உரைக்கல. இந்த பருப்பு ரசம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. பருப்பு ரசம் மாதிரி தான் இருக்கு. நாட் தட் கிரேட். ஓகே, மோர் பார்க்க அழகா இருக்கு. நல்லா மிளகாலாம் போட்டு நல்லா மிளகா கடிச்சிட்டு நல்ல காரமான மோர். ஓகே, இவங்களுக்குள்ள கம்பேர் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து இந்த கூட்டு சூப்பரா இருக்கு. ஆச்சா, சாம்பாரா இருக்கட்டும், ரசமா இருக்கட்டும், சொரக்காவா இருக்கட்டும், செகண்ட் கிரேட்ல உங்களுக்கு ஓகே நாம ஓரளவுக்கு நல்ல மீல்ஸ் தான் சாப்பிட்டு இருக்கோம்னு தோணும். பட் எனக்கு காரக்குழம்பு ரொம்ப தூரமா இருக்கு. எனக்கு அது கன்வின்ஸே ஆகல. இது கூட சேர்ற ஐட்டமே கிடையாது, நல்லா இல்ல எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்னன்னு சொல்லாம சாப்பிடல, பாயாசம், சுகர் பாயாசம் தான். முந்திரி இருக்கு, அதுக்காக நல்ல பாயாசம் சொல்லலாமா, இல்ல பாயாசத்தோட டேஸ்ட் வச்சு சொல்லலாமா? நாட் தட் கிரேட். இதுக்கு பதில் இவங்க கேசரி மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். இது அவ்வளோ சூப்பரா எனக்கு ஃபீல் ஆகல. ஒரே ஒரு விஷயம், நல்ல பசியில வந்து நீங்க சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எதுவும் பெருசா தோணாது. பட் ஃபேமிலியோட வந்து சில் பண்ண போறீங்கன்னா எஸ்எம்ஆர் ரெஸ்டாரண்ட் இஸ் கிரேட் ஃபார் நான் வெஜிடேரியன் தான் கன்க்ளூட் பண்ணிடலாமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க இங்க வெஜ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? சரியா கேட்கல, கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாம். ஸோ ஐம் ஆல்மோஸ்ட் டன். நான் எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், மேபி நான் சொன்னது எல்லாருக்கும் இது பொருந்துன்றதுக்கான அர்த்தம் கிடையாது. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன? நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன், பிடிச்சிருந்தது, சாப்பிட்டேன், பிடிக்கல, இது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேற்படி நான் எங்க போய் வீடியோ போடணுன்றதையும் சொல்லிட்டு போங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். Until then, goodbye from Surya.